என்னப்பா இருக்குது தம்பி? எந்த வரையும் மாறல, தெளிவா தான் நம்ம சொல்லியிருக்கிறோம். ஏற்கனவே 19 சொல்லியிருக்கிறோம், 21 சொல்லியிருக்கிறோம், இப்போ சொல்லியிருக்கிறோம். மாதம் 3000 ரூபாய் வழங்கப்படும் தேர்தல் அறிக்கையில மத்திய அரசு வழங்கப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். மத்திய அரசு இது பூராமே மத்திய மாநில அரசு சார்ந்தது. இன்றைக்கு மத்திய அரசும் மாதந்தோறும் மகளிருக்கு மகளிர் உரிமை தொகை 3000 ரூபாய் வழங்கப்படும் என்று நாங்கள் தெரிவிச்சிருக்கோம். மத்திய அரசு வலியுறுத்தி இருக்கிறோம். இது மத்திய அரசாங்கம் தானே தேர்தல். திமுக ஃபாலோ பண்ணலையே, மக்களுக்கு கொடுப்பதில் யார் கொடுத்தா என்ன? அதாவது மாநில அரசு வரி வசூல் செய்யப்படுது, மத்திய அரசு வரி வசூல் செய்யப்படுகிறது. மத்திய அரசும் இதுல நம்முடைய மாநிலத்தில் இருக்கின்ற ஏழை குடும்பத்தை சேர்ந்த தாய்மார்களுக்கு குடும்ப தலைவர்களுக்கு மாதந்தோறும் 3000 ரூபாய் உதவித்தொகை வழங்க வேண்டும் என்று அறிவிச்சிருக்கிறோம். மாநில முதலமைச்சரோடு கலந்து ஆலோசித்து அந்த நியமிக்கும் போது நியமனம் பண்ணணும்னு ஒரு முதல் அறிக்கையாவே அது என்ன காரணம்? ஆமாங்க, அப்பத்தாங்க ஒத்த கருத்து இருந்தா தானே மாநில அரசு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு அனுப்புகின்ற மசோதாவுக்கு ஒப்புதல் அளித்து விரைவாக அந்த பணி நடக்கும். மாநில அரசோடு வேத ஆளுநர்கள் ஒத்து போகின்ற பொழுது இன்னும் வேகமாக துரிதமாக அரசுக்கு செயல் வடிவம் கிடைக்கும். அதாவது எளிமையாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. நீங்க வேணும்னு குதர்க்கமான கேள்வி கேட்கறீங்க. நாங்க இப்ப இருக்கிற சட்டம் சரியாக இருக்குது, இதை எளிமைப்படுத்த வேண்டும். இன்னைக்கு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் உடனுக்குடன் அங்க அனுமதி கொடுக்கப்பட்டு மக்களுக்கு போய் சேர வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த திருத்தத்தை நாம் கொண்டு வந்திருக்கிறோம்.